வெல்கம் டு அபி ரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 57 லோ பாஸ் ஃபில்டர் ஹை பாஸ் ஃபில்டர் பற்றி பார்க்க போகிறோம். பாஸ் ஃபில்டர்ஸ் அப்படின்னா அதன் வழியாக குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சியை மட்டும் பாஸ் பண்ணும், மற்ற ஃப்ரீக்குவென்சியெல்லாம் பிளாக் பண்ணும். ஸோ இதில் வந்து 3 விதமான பாஸ் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஒன்று லோ பாஸ் ஃபில்டர், ஹை பாஸ் ஃபில்டர், அப்புறம் பேண்ட் ஃபில்டர். ஸோ இதில் இந்த லோ பாஸ் ஃபில்டர் ஹை பாஸ் ஃபில்டரை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பயன்படுத்துவாங்கன்னா சிக்னல் ப்ராசஸிங்கில், ஸோ அந்த சிக்னலில் உள்ள நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க. ஸோ இதனுடைய முக்கியமான டேர்ம் பார்த்திங்கன்னா கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சின்னு சொல்லுவாங்க. அது என்ன கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சின்னு பார்த்திங்கன்னா அது ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட் ஃப்ரீக்குவென்சிக்கு மேலேயோ கீழேயோ அது என்ன பண்ணும், அலோவ் பண்ணும் அல்லது பிளாக் பண்ணும். ஸோ அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு பேர் தான் கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு சொல்லி பேர். லோ பாஸ் ஃபில்டர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பாருங்கள். இதில் 0 ஃப்ரீக்குவென்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கீழே உள்ள எக்ஸ் ஆக்சிஸ். அப்படியே ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சி அந்த கட் ஆஃப் வர வரைக்கும் அந்த ஃப்ரீக்குவென்சி எல்லாமே இந்த சர்க்கியூட் அலோவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு மேலே போகிறப்ப அப்படியே இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகி அலோவ் பண்ணாது. ஸோ அதனால் பாருங்கள், அந்த கிராஃப் லைன் ட்ராப் ஆகி கீழே 0க்கு வந்துடுது. அந்த சிக்னலுடைய லவுட்னஸ் 0க்கு வந்துடுது. இப்போ இந்த ஃபில்டரை அதில் பயன்படுத்தியிருக்கிற எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸை வச்சு மெயினாக 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பேசிவ் ஃபில்டர், அடுத்தால ஆக்டிவ் ஃபில்டர். பேசிவ் காம்போனன்ட்ஸ்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அதாவது ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டர், இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பேசிவ் காம்போனன்ட். ஸோ அந்த பேசிவ் காம்போனன்ட்ஸை மட்டுமே பயன்படுத்தி செய்யப்படுகிற ஃபில்டர்ஸுக்கு பேர் பேசிவ் ஃபில்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் காம்போனன்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர், ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபயர், இதெல்லாம் ஆக்டிவ் காம்போனன்ட்ஸ். ஸோ இந்த ஆக்டிவ் காம்போனன்ட்ஸை பயன்படுத்தி செய்கிற ஃபில்டருக்கு ஆக்டிவ் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இந்த பேசிவ் ஃபில்டருடைய ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய முக்கியமான குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டர், கெப்பாசிட்டரை மட்டும் பயன்படுத்தி செய்யப்படுகிற ஃபில்டர். அது எது வரைக்கும்னா 100 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் உள்ள சிக்னலுக்கு ஆர்சி ஃபில்டரே போதுமானது. சரி, ஆர்எல்சி ஃபில்டர்னு இருக்குது. அதாவது ரெசிஸ்டர், இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டர், இந்த 3ஐயும் பயன்படுத்தி செய்கிற ஃபில்டருக்கு பேர் ஆர்எல்சி பேசிவ் ஃபில்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஃபில்டர் 100 கிலோஹெர்ட்ஸுக்கு மேலே உள்ள சிக்னலை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இதில் இந்த பேசிவ் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் சிக்னல் கெயின் இருக்காது. ஏன்னா ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் மட்டும் இருக்கனால என்ன சிக்னல் இருக்கோ அந்த சிக்னல் தான் போகும். அதை விட அதனுடைய அவுட்புட் லெவல் குறையத்தான் இருக்கும். கெயின் அதில் எந்த விதமான கெயினும் இருக்காது. இப்போ ஒரு சிம்பிளான ஃபஸ்ட் ஆர்டர் லோ பாஸ் ஃபில்டரை பற்றி நம்ம பார்ப்போம். இந்த சர்க்கியூட்டில் காமிச்சிருக்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபில்டர். இதில் இன்புட் சிக்னல், அதுலேருந்து ஒரு ரெசிஸ்டர் சீரீஸாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு சீரீஸாக ஒரு கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸ் த கெப்பாசிட்டர் அவுட்புட் சிக்னலை எடுத்துருக்குறாங்க. அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதே படத்தை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வரைஞ்சிருக்கோம். அதாவது ஒரு ரெசிஸ்டரையும் கெப்பாசிட்டரையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சீரீஸாக வெர்டிக்கலாக வரைஞ்சிக்கிட்டோம். இப்போ விஇன் மேலே கொடுக்குறோம், இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து வி அவுட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ரெண்டுலேயும் என்ன வோல்டேஜ் நம்ம விஇனில் கொடுத்தா கூட இந்த ரெண்டுலேயும் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அந்த ஆரில் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ், அந்த கெப்பாசிட்டர் சியில் ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் ட்ராப் ஆகும். அந்த கெப்பாசிட்டரில் என்ன வோல்டேஜ் ட்ராப் ஆகுதோ அதான் அவுட்புட் சிக்னலாக கிடைக்கும். ஸோ இந்த டேபிள் பாருங்கள், நம்ம ஃப்ரீக்குவென்சி லோ ஃப்ரீக்குவென்சியாக, அதை நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் ஏசி சிக்னலுடைய ஃப்ரீக்குவென்சி லோ ஃப்ரீக்குவென்சியாக இருக்கிறப்ப ரெசிஸ்டர் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னா, ரெசிஸ்டரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பேராமீட்டர் தான் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் கெப்பாசிட்டரை பொறுத்த வரைக்கும் ரியாக்டன்ஸ்னு ஒரு பேராமீட்டர் அதில் இருக்குது. அது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அது கொடுக்குற ஒரு ஏசி சிக்னலுக்கு அது கொடுக்குற தடையை கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏசி சிக்னலை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டருடைய ரெசிஸ்டன்ஸ் மாறவே மாறாது. அது என்ன ஃப்ரீக்குவென்சியாக இருந்தாலும் சரி, எப்போதுமே ரெசிஸ்டருடைய ரெசிஸ்டன்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
ஆனால் ஏசி சிக்னலை பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது எப்படி மாறும்னா, லோ ஃப்ரீக்குவென்சியில் அந்த கெப்பாசிட்டருடைய ரியாக்டன்ஸ் அதிகமாகவும், ஹை ஃப்ரீக்குவென்சியில் அந்த கெப்பாசிட்டருடைய ரியாக்டன்ஸ் குறைவாகவும் இருக்கும். அதாவது அந்த கெப்பாசிட்டர் அந்த சிக்னலுக்கு இன்புட் சிக்னலுக்கு ஏற்படுத்துகிற தடை வந்து லோ ஃப்ரீக்குவென்சியில் அதிகமாக இருக்கும், ஹை ஃப்ரீக்குவென்சியில் குறைவாக இருக்கும். ஸோ அதற்கான கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்க்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2πfc. அதாவது 2πங்கிறது 3.142, எஃப்ங்கிறது இன்புட் சிக்னலுடைய ஃப்ரீக்குவென்சி, சிங்கிறது கெப்பாசிட்டன்ஸ் இன் ஃபாரட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான். அப்படிங்கிறப்ப ஃப்ரீக்குவென்சி அதிகமாகிறப்ப இந்த ரியாக்டன்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஃப்ரீக்குவென்சி குறைவாக இருக்கிறப்ப அந்த ரியாக்டன்ஸ் வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டுமே சீரியஸில் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அப்போது வந்து இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நீங்கள் பாருங்கள். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். 10 வோல்ட் இன்புட் வோல்டேஜ் ஏசி சிக்னல் கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கிடுவோம். 4.7K ரெசிஸ்டருடைய வேல்யூ, 47 நானோ ஃபாரட் கெப்பாசிட்டருடைய வேல்யூன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து 100 ஹெர்ட்ஸ் இன்புட் சிக்னலுடைய ஃப்ரீக்குவென்சின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த கெப்பாசிட்டரில் ட்ராப் ஆகிற வோல்டேஜுடைய அளவு 9.9 வோல்ட் இருக்கும். 10 வோல்ட்டில் மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் 10 வோல்ட் அதில் ட்ராப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்புட் சிக்னலுடைய என்ன ஃபார்மில் இருக்கோ அதே ஃபார்ம் அவுட்புட்டில் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த சிக்னல் பாஸ் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கும். இது வந்து 100 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற லோ ஃப்ரீக்குவென்சின்னு வச்சுக்கிடுங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அந்த ஃப்ரீக்குவென்சியை இன்க்ரீஸ் பண்ணுறோம். அந்த வோல்டேஜ் வந்து வோல்டேஜ் லெவல் லவுட்னஸ் வந்து 10 வோல்ட் தான் வச்சுக்கிடுங்க. இப்போ அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து 100 கிலோ ஹெர்ட்ஸாக இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். அப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.71 வோல்ட் தான் அந்த கெப்பாசிட்டரில் ட்ராப் ஆகும். ஏன்னா கெப்பாசிட்டருடைய ரியாக்டன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அதில் ட்ராப் ஆகிற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். மேலே உள்ள 4.7K ரெசிஸ்டரில் ட்ராப் ஆகிற வோல்டேஜ் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த 0.7 வோல்ட்டில் அந்த சிக்னல் வெளியில் போகிறப்ப சிக்னலை அடுத்த கட்டத்துக்கு பாஸ் பண்ணாது. ஸோ இப்படித்தான் ஒரு லோ பாஸ் ஃபில்டர் குறைந்த ஃப்ரீக்குவென்சியை மட்டும் அலோவ் பண்ணிவிட்டு அதிகமான ஃப்ரீக்குவென்சி வரும்போது, அதாவது அதனுடைய ஒவ்வொரு ஃபில்டருக்கும் ஒவ்வொரு கால்குலேஷன் இருக்குது. அதனுடைய காம்போனன்ட்ஸுடைய வேல்யூவை பொறுத்து அந்த வேல்யூவுக்கு அதிகமான ஃப்ரீக்குவென்சி வரும்போது அது வந்து அந்த ஃப்ரீக்குவென்சியை பிளாக் பண்ணிடுது. ஸோ அதனால் அவுட்புட்டில் அந்த ஃப்ரீக்குவென்சி கிடைப்பது இல்லை. அந்த வோல்டேஜ் ரொம்ப கம்மியான வோல்டேஜாக இருக்கிறனால அந்த ஃப்ரீக்குவென்சி கிடைப்பது இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ஃபில்டர் இல்லாமல் அதுக்கு அடுத்த லெவல் ஃபில்டர் ஆக்டிவ் லோ பாஸ் ஃபில்டருடைய ஒரு ஒர்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அதே மாதிரி தான் ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் சீரீஸாக இருக்குது. அந்த ரெண்டுடைய ஜங்ஷன்லேருந்து எடுத்து ஒரு ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையருடைய நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த இன்வெர்ட்டிங் டெர்மினல்லேருந்து எடுத்து ஃபீட்பேக்காக அவுட்புட்டோட லிங்க் பண்ணிட்டாங்க. ஸோ இதனுடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னா யூனிட்டி கெயின் ஃபாலோயர்னு சொல்லுவாங்க. கெப்பாசிட்டி அந்த கரண்ட் அந்த வோல்டேஜ் லெவல் லவுட்னஸ் உடைய லெவல் அப்படியே தான் இருக்கும். ஆனால் அது கேரி பண்ணுற கரண்ட் அது ஹேண்டில் பண்ணக்கூடிய லோடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கு வந்து இந்த மாதிரி ஒரு யூனிட்டி கெயின் ஆக்டிவ் ஃபில்டரை பயன்படுத்தலாம். அடுத்தால இந்த சர்க்யூட்டில் பாருங்கள். இதில் வந்து ஒரு டிசி கெயின் உள்ள ஒரு ஆக்டிவ் ஃபில்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதே மாதிரி தான் ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் சீரியஸ் அந்த ஜங்ஷன் பாயிண்ட்டை வந்து நான் இன்வெர்ட்டிங் டெர்மினலில் கொடுத்தாச்சு. அந்த இன்வெர்ட்டிங் டெர்மினலுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவுட்புட்டில் இருந்து R2ங்கிற ரெசிஸ்டர் வழியாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே இன்வெர்ட்டிங் டெர்மினலை வந்து R1 ரெசிஸ்டர் வழியாக கிரவுண்டோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த R2 வந்து இதில் வந்து என்ன ஆகும்னா கெயின் கிடைக்கும், நமக்கு வந்து வோல்டேஜ் கெயின் கிடைக்கும். அந்த வோல்டேஜ் டிசி வோல்டேஜ் கெயின் கிடைக்கும். ஸோ அந்த சிக்னல் குறைவாக வந்தால் கூட அந்த சிக்னல் ஆம்பிளிஃபை பண்ணப்பட்டு நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். இந்த டிசி கெயினுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 + R2/R1. ஸோ இந்த இதனுடைய ஃபார்முலா படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம்னா இதில் வந்து எவ்வளோ கிடைக்கும்னா மேலே உள்ள வந்து 9.1 கீழே உள்ளது 1 அப்படிங்கிறப்ப 10 டைம்ஸ் அது வந்து வோல்டேஜ் கெயின் அதில் கிடைக்கும். அடுத்தால ஃப்ரீக்குவென்சி இதில் கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி இந்த சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்குவென்சிக்கான ஃபார்முலா பாருங்கள். ஃப்ரீக்குவென்சி கட் ஆஃப் உடைய ஃபார்முலா என்னென்னா 1/2πRC அப்படிங்கிறது தான் ஒரு ஃப்ரீக்குவென்சி கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சியோடைய கால்குலேட் பண்ணுற ஃபார்முலா.
இப்படி தான் டிசி வோல்டேஜ் கெயின் உள்ள ஒரு லோ பாஸ் ஃபில்டர் ஒர்க் பண்ணுது. சரி, இப்போ நம்ம ஹை பாஸ் ஃபில்டர் எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோ பாஸ் ஃபில்டர் ஏற்கனவே பார்த்தோம். சிம்பிள் ஃபர்ஸ்ட் ஆர்டர் லோ பாஸ் ஃபில்டர். அதனுடைய சர்க்யூட்டில் உள்ள அந்த ரெசிஸ்டர் கெப்பாசிட்டரை அப்படியே மாற்றி கொடுத்துருப்பாங்க. முதல்ல கெப்பாசிட்டர் வழியாக கொடுத்து ரெசிஸ்டர் வழியாக கிரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, லோ பாஸில் பண்ணதை இப்போ ஹை பாஸில் பண்ணோம். அதாவது அந்த கட் ஆஃப் ஃப்ரீக்குவென்சி எவ்வளவோ அதற்கு மேலே உள்ள ஃப்ரீக்குவென்சி ஹையர் ஃப்ரீக்குவென்சிஸை பூரா அலோவ் பண்ணும், லோவர் ஃப்ரீக்குவென்சிஸை பூரா பிளாக் பண்ணும். ஸோ இப்படி தான் ஒரு லோ பாஸ் ஃபில்டரும் ஹை பாஸ் ஃபில்டரும் ஒர்க் பண்ணுது. இதன் மூலமாக ஒரு ஆடியோ சிக்னலை ட்ரிம் பண்ணிக்கலாம். அதில் வரக்கூடிய ஹையர் ஃப்ரீக்குவென்சி, அன்வான்ட் ஹையர் ஃப்ரீக்குவென்சி அல்லது நாய்ஸஸ் அல்லது வெரி லோ ஃப்ரீக்குவென்சி, அதில் ஏற்படக்கூடிய லோ ஃப்ரீக்குவென்சி நாய்ஸஸ், இது எல்லாத்தையுமே ட்ரிம் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி இந்த லோ பாஸ் ஹை பாஸ் ஃபில்டரை யூஸ் பண்ணுறாங்க. அது தவிர டிரான்ஸ்மிஷன், ரிசீவர், சிக்னல் டிரான்ஸ்மிஷன், சிக்னல் ரிசீவிங், இந்த மாதிரி எஃப்எம் ரேடியோ சர்க்யூட்ஸ், ஏஎம் ரேடியோ, இந்த மாதிரி இதில் எல்லாமே இந்த ஃபில்டர்ஸை பாஸ் ஃபில்டர்ஸை பயன்படுத்துகிறார்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு லோ பாஸ் ஃபில்டர், ஒரு ஹை பாஸ் ஃபில்டர் அது எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிய பேசிக்கை நம்ம தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.